அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, நம்மில் பலர் வாழ்க்கை துணை குறித்து அல்லாஹ்விடம் துஆ செய்கின்றோம். நல்ல குணமுள்ள ஈமானுள்ள நம்மை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்கும் துணை கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதேபோல் நல்ல சந்ததியும் ஒரு பெரிய நிஹ்மத். ஒரு நல்ல துணை என்பது வெறும் உலக வாழ்க்கைக்கான மகிழ்ச்சி மட்டுமல்ல, அது நம் ஈமானை பாதுகாக்கும், நம் மனதுக்கு அமைதியை தரும், அல்லாஹ்வின் பாதையில் உறுதியாக நிற்க உதவும் ஒரு அருட்கொடை. அதேபோல் நல்ல சந்ததி என்பது நம்முடைய வாழ்க்கையின் பரக்கத்தாகவும் நம் மறுமையின் நன்மைக்கான ஒரு தொடர்ச்சியாகவும் அமைகின்றது. அதனால் நம் இதயத்தின் ஆழத்திலிருந்து அல்லாஹ்விடம் கேட்க வேண்டியது, நமக்கு நல்லதான ஹலாலான பரக்கத் நிறைந்த வாழ்க்கையை. சில நேரங்களில் தாமதமாகினாலும் அல்லாஹ் தரும் நேரமும் திட்டமும் எப்போதுமே சிறந்தது. ஆகவே இன்று நாம் பார்க்க போகும் இந்த அழகான விடயம், அல்லாஹ்விடம் நம்பிக்கையுடனும் யக்கீனுடனும் கேட்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது உங்கள் மனதில் நம்பிக்கையையும் அமைதியையும் விதைக்கும். இப்போது அந்த துஆவினுடைய சிறப்புகள், நன்மைகள் மற்றும் இதை மனமாற ஒருவர் ஓதினால் அவருடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அழகான மாற்றங்களை பற்றி பார்க்கலாம். இந்த துஆ வெறும் ஒரு வார்த்தைகள் மட்டுமல்ல, அல்லாஹ்விடம் நல்ல துணை, நல்ல சந்ததி, பரக்கத் நிறைந்த குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றை வேண்டி கேட்கும் ஒரு ஆழமான துஆ. இதை உண்மையான நம்பிக்கையுடன் பொறுமையுடன் ஓதும் போது அது நம் இதயத்தில் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கையை வளர்க்கின்றது. அந்த துஆவின் மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று, குடும்ப வாழ்க்கையில் அமைதி, அன்பு, புரிந்துணர்வு மற்றும் பரக்கத்தை அதிகரிக்க உதவும். ஒரு நல்ல துணை மற்றும் நல்ல சந்ததி கிடைப்பது குடும்பத்தை ஈமான் நிறைந்ததாகவும் அல்லாஹ்வின் பாதையில் வளர்க்கக்கூடியதாகவும் மாற்றும். மேலும் இந்த துஆவை தொடர்ந்து ஓதுவது நமக்கு பொறுமையையும் அல்லாஹ்வின் நேரத்தின் மீது நம்பிக்கையும் அதிகரிக்கும். சில நேரங்களில் நாம் விரும்புவது தாமதமாகலாம், ஆனால் அல்லாஹ் தரும் நேரம் எப்போதும் சிறந்தது. ஆகவே இந்த துஆவை மனமாற நம்பிக்கையுடன் ஓதுவதன் மூலம் ஒரு குடும்பத்தில் அன்பு, நிம்மதி, நல்லொழுக்கம், ஈமான் மற்றும் பரக்கத் போன்ற அழகான மாற்றங்கள் உருவாக வழிவகுக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக அந்த துஆ என்ன, அந்த துஆவினுடைய பொருள் என்ன என்பதை பார்க்கலாம். ரப்பி ஹப்லி மின் லதுன்க ஸௌஜன் ஸாலிஹன் வ ذُرِّيَّةً طَيِّبَةً إِنَّكَ سَمِيعُ الدُّعَاء. ربي هب لي من لدنك زوجا صالحا وذرية طيبة إنك سميع الدعاء. இந்த துஆவினுடைய பொருள் என்னவென்றால், என் இறைவா, உன்னிடமிருந்து எனக்கு நல்லொழுக்கமுள்ள துணையையும் தூய்மையான நல்ல சந்ததியையும் அருள்வாயாக. நிச்சயமாக நீ துஆக்களை கேட்பவன். அதாவது இந்த ஒரு துஆவில் ஒரு முஹ்மீன் அல்லாஹ்விடம் உலக நன்மை மட்டுமல்லாமல் ஈமான் நிறைந்த குடும்ப வாழ்க்கையை கேட்கின்றார். ஜௌஜன் சாலிஹன் என்பது நல்ல குணமுள்ள அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்கும் துணையை குறிக்கின்றது. ஸுர்ரியத்தன் தையிபா என்பது நல்லொழுக்கம் நிறைந்த நட்பண்புள்ள சந்ததியை குறிக்கின்றது.
இன்னக சமீ உத்துவா என்ற வார்த்தைகள் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா துஆக்களையும் கேட்பவன் என்ற முழு நம்பிக்கையை நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆகவே இந்த துஆ வெறும் துணையை மட்டும் கேட்பதல்ல, சந்ததியை கேட்பதல்ல, அன்பு, ஈமான், அமைதி, பரக்கத் நிறைந்த குடும்ப வாழ்க்கைக்கான ஒரு அழகான துஆ. அதாவது இந்த துஆவை குறிப்பாக தொழுகைக்கு பிறகு, தஹஜ்ஜுத் நேரத்தில், சுஜூதில் அல்லது துஆ ஏற்கப்படும் நேரங்களில் இதை ஓதுவது மிகவும் சிறந்ததாகும். எண்ணிக்கை என்பது முக்கியமல்ல, அல்லாஹ்விடம் முழுமையான நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் கேட்பது தான் முக்கியம். அதனால் 3 முறை ஓதலாம், 7 முறை ஓதலாம் அல்லது அதிகமாகவும் ஓதிக்கொள்ளலாம். ஆகவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த அழகான துஆவை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஓதி நல்ல துணை, நல்ல சந்ததி, அமைதி மற்றும் குடும்பத்தில் பரக்கத் என்பவற்றை அல்லாஹ்விடம் மனமாற கேட்போம். அல்லாஹ் நம் துஆக்களை ஏற்று நம் வாழ்க்கையை நன்மையாலும் நிம்மதியாலும் நிரப்புவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவோடு சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.